3 மாதமாக நாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு, அதாவது அவருக்கு ஃபோன் கூட எடுக்க முடியல. ஃபோன்லேயும் பிஸியா இருக்காரு. அவரு ஆக்சுவலாவே ரொம்ப பிஸி. இந்த தடவ தான் அவர பிடிக்க முடிஞ்சுச்சு. 3 மாதமாக நம்ம தொடர்ந்து கூப்பிட்ற காரணத்தினால, இந்த தடவ கண்டிப்பா நான் வரேன்ட்டு வந்துட்டாரு. ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கௌரவ அழைப்பாளரா நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஈசன் அறக்கட்டளை, ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்கள் அவருடைய கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லுவாங்க. வாங்க ஐயா. திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 12வது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கிற்கு எம்மை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த மதிப்பிற்குரிய திருப்பூர் சகோதரி மேடம் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க, நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் பெண்கள் ஒரு திறம்பட இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஜோதிடத்தில் பெண்களும் சாதிக்க முடியும். பெண்களாலும் ஜோதிட வளர்ச்சியை கண்டிப்பாக உருவாக்க முடியும் என்பதற்கு உங்கள் இருவருடைய உதாரணம் நிச்சயமாக இருக்கிறது. மென்மேலும் உங்களுடைய இந்த ஆய்வகம், லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம், இது போன்ற பல மாதாந்திர ஜோதிட கருத்தரங்களை நடத்தி மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 12வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கும் உயர் திரு சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும், வாஸ்து ஸ்ரீ சக்ரா நந்தாசு துரைசாமி ஐயா அவர்களுக்கும், உயர் திரு ஜி சாரதி ஐயா அவர்களுக்கும், எம்பி வினோதினி அவர்களுக்கும், திரு ஆர் கன்னியப்பன் அவர்களுக்கும், திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கும், திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திருமதி ரமாபிரபா அவர்களுக்கும், திரு தண்டபாணி அவர்களுக்கும், திரு ஈஸ்வரன் அவர்களுக்கும், திரு பல கு எழிலிசை வல்லபி அவர்களுக்கும், திரு சக்திவேல் அவர்களுக்கும், திரு சண்முகம் அவர்களுக்கும், திருமதி களஞ்சியம் அவர்களுக்கும், திரு சுப்பிரமணியம் பெருமாள் அவர்களுக்கும், திரு கே பாலாஜி அவர்களுக்கும், திருமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும், சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்களுக்கும், திருமதி ஸ்ரீ ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு அனைத்து விதமான சிறப்பான கருத்துக்களை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இது எனக்கு இந்த கருத்தரங்கில் இது முதல் நிகழ்வு. எப்பவுமே ஒரே விஷயம், நாங்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இந்த பிரபஞ்சம் என்பது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. யாருமே நாம தான் பெரிய ஜோதிடர் அப்படிங்கிறது எப்பவுமே மார்த்தட்டி கொள்ளவே கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். இதற்கு நமக்கு அனுபவத்தில் தான் சில விஷயங்களை பெற முடியும். ஜோதிடம் என்பது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு பலவிதமான ஜாதகங்களை ஆய்வு செய்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஆய்வு, ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே. அதனால இப்போ நிறைய சண்டையெல்லாம் ஓடிட்டு இருக்கு. நட்சத்திர சாரம் தான் பெருசு, கிரகம் தான் பெருசு, அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுதுங்க. ஜோதிடம் என்பது ஒருவருக்கு சொந்தமானதும் கிடையாது, ஒரு வரியில் சொல்லக்கூடிய விஷயமும் கிடையாது. அதில் அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நம்ம இப்போ ஒரு ஜோதிடத்தை பற்றி பேசணும்னா எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இப்போ நம்ம அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னாங்க, நீங்கள் ஜாதகம் சொல்லலாம், தவறில்லை.
ஜாதகத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு சொல்வது சிறப்பு அப்படிங்கிறது என்னோட இது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு நம்மளை நாடி மக்கள் ஒருத்தர் வர்றாங்கன்னா அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற நம்முடைய ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை, அதை மறந்துடாதீங்க. உண்மையா இல்லைங்களா? நம்முடைய ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தாங்க. உண்மை, அதாவது யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லுங்க. நேற்று ஒரு ஜாதகம் என்னுடைய ஆன்லைன்ல வந்து பார்த்தாங்க. ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார், நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், ஒரு கல்லு மண்ணு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றார். 70 லட்ச ரூபா இருக்கிற எல்லாத்தையும் விற்று 70 லட்ச ரூபா நாங்கள் போட்டு 70 லட்ச ரூபா லாஸ். இப்போ அது யாரு சொல்றது? நம்முடைய ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. எப்பவுமே நாம் வந்து ஒருத்தரை வந்து வளர வைக்கிறோமோ இல்லையோ கீழே தள்ளி விட்டுறக்கூடாது. ஜோதிடர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னங்க, நீங்கள் ஒருத்தர் நம்மளை நாடி வர்றாங்கன்னா அவங்கள மேலேற்றி விடுறீங்களோ இல்லையோ இருக்கிற நிலைமையில கீழே போக வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா நேரம் சரியா இல்லைன்னு சொல்லுங்க. நேரம் சரியா இல்லைன்னா நேரம் சரியா இல்லைங்க. உங்களுக்கு இன்னொரு நீங்கள் அடிச்சே சொல்லலாம், சார் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு இந்த 10 வருஷத்துக்கு நேரம் சரியில்லை. ஒரு கேட்பாங்க அவங்க என்ன, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வேலை பார்த்துருப்பாங்க. ஒரு அடிமை வேலைக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. வேலை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு ஆசையில் வருவாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் தொழில் யோகமே இருக்காது. நாம் என்ன சொல்லுவாங்க, சார் நான் தொழில் பண்ணலாம்ட்டு இருக்கேன், தொழில் பண்ணலாம்ட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம, இல்லை சார் அந்த யோகம் இல்லைன்னா ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பரிகாரங்கள் மூலமாக தொழில் யோகமே இல்லாத ஒரு ஜாதகத்தை தொழில் செய்து ஜெயிக்க வச்சிட முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன நாம இங்க சொல்ல வர்றோம் அப்படின்னா ஒரே விஷயம் தாங்க. அடிக்கடி சொல்ற விஷயம், யாருடைய வாழ்க்கையும் நம்மால் கெட்டு போகக்கூடாது. முதல்ல தான். ஏன்னா நீங்க இது வந்து அனுபவத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் கண் கலங்கி நிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் சொல்லி செஞ்ச, இவர் சொல்லி சொன்னீங்க. அதனால ஜோதிடத்தை என்ன பண்ணுங்க, முழுமையா கற்று உணரும். ஏன்னா ஜோதிடத்துல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து இந்த ஜோதிட துறைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 17 வருஷம் ஆயிடுச்சு. என்ன எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 17 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 17 வருஷத்துல இன்றளவும் நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்வேனே தவிர நான் எதையும் முழுமையாக கற்று கொண்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். சரிங்களா? அப்ப என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு கால்குலேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில கிடைச்ச ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது தான் விதிகிரக சிஸ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த விதிகிரக சிஸ்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் பயன்படுத்தாத ஒரு சிஸ்டம். அந்த விதி சிஸ்டத்தை பத்தி நான் என்னுடைய பல கருத்தரங்குகள்ல பல மேடைகள்ல இந்த விதிகிரகத்தை பத்தி பேசியிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிர்ணயம் விதிகிரகம். நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு திசா புத்தி நடக்குமா நடக்காதுங்களா? எல்லாருக்கும் ஒரு திசா புத்தி நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா அடுத்து சந்திர திசை நடக்கும், அடுத்து செவ்வாய் திசை நடக்கும், அடுத்து ராகு திசை நடக்கும். இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு திசைக்கும் பலன்கள் மாறுபடும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் சூரிய திசை நடந்ததுன்னா சூரியன் நிற்கிற நட்சத்திரம், நட்சத்திராதிபதி, சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் அடிப்படையில் பலன். சந்திரதினா அது மாதிரி ஒரு வேற பலன். ஆனால் ஒரு ஜாதகத்தில் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் என்று ஒன்று இருக்கிறது. அது வாழ்நாள் முழுவதும் உங்களை இயக்கும். சரிங்களா? வாழ்நாள் முழுவதும் உங்களை இயக்கும். அதுதான் உண்மை. அப்ப அந்த விதிகிரகம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்க பிறந்த தமிழ் தேதி தான். வேற ஒன்றும் தூரமெல்லாம் போக வேண்டாம். நீங்க பிறந்த தமிழ் தேதி தான் உங்களுடைய வாழ்க்கையின் அச்சாரம். உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கு காரணமாக இருப்பது உங்களுடைய விதிகிரகம் என்பது மட்டுமே. ஏன்னா திசைங்கிறது ஒரு ஜாதகர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு 5-6 திசைகள் வந்துடலாம் மினிமம். ஆனால் விதிகிரகம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் இந்த விதிகிரகம் உங்களை இயக்கிட்டே இருக்கும். இந்த விதிகிரகம் எதனால இந்த விதிகிரகத்துடைய பலன் எங்களுக்கு கிடைச்சதுன்னு இது அனுபவம் தான். ஒரு மனிதனுடைய திசாபுத்தியையும் தாண்டி ஒரு விதிகிரகம் அவனுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தி அவனை வெற்றி காண செய்கிறது என்பதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ இந்த விதிகிரகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய எல்லா விதமான இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த விதிகிரகத்திற்கு சப்போர்ட் பண்ற கிரகம், விதிகிரகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த வழியை நீங்க பிடிச்சீங்கன்னாவே நீங்க வெற்றியாள். சரிங்களா? இப்ப என்ன சொல்லுவாங்க, திசாவுக்கு பாசகன், திசாவுக்கு வேதகன், திசாவுக்கு போதகன், திசாவுக்கு காரகன்னு சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க பிறந்த தமிழ் தேதிக்கு அந்த கிரகத்திற்கு யாரு பாசகன், யாரு போதகன், யாரு காரகன், யாரு வேதகன்னு பார்த்து அவங்கள நீங்க சரியாகிக்கிறாவே வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க இது வந்து சார் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம்
பார்த்து சொன்ன விஷயம் இல்லைங்க. பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த தேதி தமிழ் தேதி ஓகேங்களா. இப்போ 1ஆம் தேதி பிறந்தாங்கன்னா அது சூரியனுடைய ஆதிக்கம், அது சூரியன் கிரகமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் தமிழ் வழிப்படி எடுக்கணும். நீங்க பாட்டுக்கு ஆங்கில வழிப்படி எடுத்தீங்கன்னா அது சரியா வராது. தமிழ் வழிப்படி நாம் எடுத்து சென்று அதை கரெக்டாக பயன்படுத்தினா நீங்க ஜெயிச்சிடலாம். சரிங்களா. அது உறுதி, 100% நிரூபிக்கப்பட்ட விஷயம். எத்தனை ஜாதகங்களை கொடுத்தாலும் அதன் வழிப்படி நடக்கிறீங்களான்னு கேட்போம். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எத்தனையோ ஜாதகர்கள் விதி கிரகத்தின்படி இயங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அதை பற்றி பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வேணும். அந்த அளவுக்கு அந்த விதி கிரகத்துக்குள்ள அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு வந்துங்க ஏதாவது ஒரு டாபிக், அதாவது நம்ம வந்து பேசும்போது வந்திருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து போய் சேரணும். ஏன்னா ஜோதிடத்தை பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், ஒரு வருஷமே பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இதனால வந்து இது எதனாலைனா இந்த விஷயத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஜாதகம் பார்க்க போறோம், இந்த ஒரு விஷயத்தால ஒரு பெரிய பிரச்சனையை ஜாதகர் அடையிறாங்க. அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா எம்டி பாக்ஸ். இதுதாங்க சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி சறுக்கல் என்பதற்கு இந்த எம்டி பாக்ஸ் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. நிறைய பேர் இதை பார்க்கறதே கிடையாது. பார்க்குறீங்களா? எம்டி பாக்ஸா? என்னங்க சார் புதுசா இருக்கு, நீங்க தான் புதுசா சொல்றீங்க அப்படிங்களா? எம்டி பாக்ஸ் அப்படின்னா என்னங்க? காளி கட்டம். நம்முடைய ஜாதகத்தில் காளி கட்டமாக இருக்கின்ற கட்டம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகன்னு பாருங்க. அந்த பாவகத்துக்கு தயவு செஞ்சு அந்த பாவகத்துடைய விஷயங்கள் முதல்ல உங்களுக்கு கிடைக்காது, கிடைத்தாலும் நிலைக்காது. இது 2 விஷயம் தான். அப்போ எம்டி பாக்ஸ் அப்படின்னா லக்னத்துக்கு அது இல்லைங்க. லக்னம் 24 மணி நேரம் இயங்கி கொண்டே இருக்கும். லக்கணங்கிறது நம்ம பிறந்த உயிர் தானே. லக்கண புள்ளி ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்குமா இருக்காதுங்களா? அப்போ லக்னம் எப்பவுமே இயங்கிட்டு தான் இருக்கும். லக்னத்தில் கிரகம் இல்லை, லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கலைன்னா அது ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் கிரகம் இல்லை, லக்னத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை, லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லக்னத்தில் எந்த கிரகம் இல்லை, லக்னத்தை எந்த கிரகமும் பார்க்கவில்லை, லக்னாதிபதி நட்சத்திரத்திலோ லக்னாதிபதி டிஎன்ஏ நட்சத்திரத்திலோ எந்த கிரகமும் இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த மனுஷன் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பார். எல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் போகும், தனக்கு எதுன்னு வச்சுக்க மாட்டார். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதாவது லக்னத்தில் கிரகம் இல்லை, லக்னத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யவில்லை, லக்னாதிபதி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை, லக்னாதிபதியுடைய டிஎன்ஏ நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை என்றால் பெரிய கோடீஸ்வரனா தான் இருப்பாங்க சில பேர். அதுக்காக வந்து எல்லாருமே ஏழைன்னு சொல்லல. சம்பாரிச்சு அத்தனையும் மற்றவங்களுக்கு செய்வாங்க. இவர் ஒன்றும் செஞ்சுக்க மாட்டார். என்னமோ சொல்லுவாங்களா, துறவி மாதிரி இருப்பார். சாரநாதன் அவருடைய சாரநாதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேலை செய்வார். அதில் ஒரு சூச்சம் இருக்குதுங்க. அதுக்காக வந்துங்க காலம் முழுக்க அது லக்கணத்தை அந்த குடிப்பணி அனுபவிக்க மாட்டார் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அனுபவிப்பார். அது எப்பங்கிறது தெரியணும். அது ஒரு குறிப்பிட்ட அதுக்காக வந்து எடுத்தனா இப்போ 100 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த 33 வருஷம் அதை அனுபவிப்பார். அந்த 66 வருஷம் அனுபவிக்க மாட்டார். அப்போ அந்த அனுபவிக்கக்கூடிய காலம்னு ஒன்று இருக்குது. அது எப்போ விஷயங்கிறது நம்ம பார்த்து தெளிவாக நம்ம சொல்ல முடியும். அப்போ முதல்ல இந்த எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்டி பாக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் உதாரணமாக 4ஆம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு 12 பாவங்களில் ரொம்ப முக்கியமான பாவம் 4ஆம் பாவம். ஏன்னு சொல்லுங்க? சுகஸ்தானம். என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், தம்பி 12 பாவகம் கெட்டு நல்லா இருக்குதோ கெட்டு போதோ அது விஷயம் இல்லை, 4ஆம் பாவகம் என்பது மட்டும் ஒருவனுக்கு கெடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க? 4ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அது சுகஸ்தானம். ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகங்களும் எதில் இருக்கு? 4ல் தான் இருக்கு. அதனால எனக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானம் அப்படிங்கிறோம். அப்போ 4ஆம் இடம் எப்படி கெட்டு போகும்? அது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? 4ஆம் இடம் எப்படி கெட்டு போகும்? 4ஆம் அதிபதி பலவீனமாகி 4ஆம் இடத்துல எந்த ஒரு லக்ன சுபத்தன்மையான கிரகங்களும் இல்லாமல் இருந்து, இப்போ 4ஆம் இடத்துல பலவீனமான கிரகம் இருக்கு, லக்ன பாவி இருக்கார், 4ஆம் அதிபதி சுத்தமா கெட்டுட்டாரு, நீசமாயிட்டார், ஏதோ மாதிரி போயிட்டாருன்னா அவங்க வந்து என்ன பண்ணாலும் அவங்க சுகத்தை முடியாது, அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான்.
அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய சுகம் என்பது 4ஆம் இடம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது நான் போர்டு போட்டு விளக்கினா கொஞ்சம் சரியாக இருக்கும். இல்லை வேணாம், டைம் எடுக்கும். நம்ம பேசும்போது ஏகப்பட்ட டைம் எடுக்கும். அதனால் விஷயம் விட்டுறலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பாவம் இருக்குமா இருக்காதுங்களா? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பாருங்கள். 4ஆம் இடத்துல கிரகமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் இடத்துல கிரகமே இல்லை. 4ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கிரகமும் பார்க்கல. ஏன்னா எம்டி பாக்ஸரை நம்ம யூடியூப்ல பேசுறதுல பார்த்து போட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, சார் எங்கிட்ட 4ஆம் இடத்துல எந்த பாக்ஸ் இல்லை சார், எம்டி பாக்ஸ்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. 4ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்து 4ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்வை செய்யாமல் இருக்கணும். இப்போ உதாரணமா 4ஆம் இடத்துக்கு நேர் எதிர்பாவத்தில் 10ஆம் பாவத்தில் கிரகம் இருந்தால் 4ஆம் இடத்தை பார்த்துரும். அதே மாதிரி குரு பகவான் 5, 7, 9 பார்வை இருக்கு, அங்கே அது மேலே விழுதான்னு பார்க்கணும். செவ்வாய்க்கு 4, 7, 8 இருக்குது, விழுதான்னு பார்க்கணும். சனி பகவானுக்கு 3, 7, 10 இருக்குது, விழுதான்னு பார்க்கணும். ராகுவுக்கு 3, 11 பார்வை இருக்குது, விழுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, 4ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா அது என்ன பாக்ஸ்? எம்டி பாக்ஸ். அப்போ நீங்க முடிவு பண்ணக்கூடாது. இப்போ முதல்ல கிரகம் இல்லை, பார்க்கல. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 4ஆம் அதிபதி எப்பொழுது ஜாதகத்தில் இயங்குவார்? 4ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 4ஆம் அதிபதி எப்போ இயங்குவார்? இப்போ ஒன்று வேண்டாங்க சார், ஒரு லக்கணமே ஒன்று போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு லக்கணம் போடுறாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஒரு லக்கணம் உதாரணமாக வந்து துலா லக்கணம்னு வச்சுக்கோங்களேன். துலா லக்கணம் 4ஆம் இடத்து அதிபதி யாருங்க? சனி பகவான். அப்போ 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை. துலா லக்கணத்துக்கு 4ஆம் இடமா என்ன வரும்? மகரம் வரும் இல்லைங்களா? துலா லக்கணத்துக்கு 4ஆம் இடமா மகரம் வருங்க. மகரத்தில் கிரகம் இல்லை, மகரத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா எம்டி பாக்ஸ்னு ஒரேடியாக முடிவு பண்ணக்கூடாது. 4ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குமா இருக்காதுங்களா? இப்போ சனி பகவான் நட்சத்திரம் என்னங்க? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அப்போ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூசம், அனுஷம், உத்திர, ஏன்னா திசை நடக்கும்போது 4ஆம் பாவம் இயங்கும், கணக்கு வச்சுக்கோங்க. திசையை நடத்தலை. பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் திசை நடக்கல. சனி பகவானுடைய டிஎன்ஏ பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இதுலையும் கிரகம் இல்லை, திசை நடத்தலை அப்படின்னா அப்போ சனி பகவான் எந்த நிலைமையிலும் இயங்காத காலம் இதுதான். அப்போ 4ஆம் இடத்துல கிரகம் இல்லாமல் இருந்து, 4ஆம் இடத்தை கிரகங்கள் பார்வை செய்யாமல் இருந்து, சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, டிஎன்ஏ நட்சத்திரங்களான புனர்பூசம், சுவாதி, அவிட்டத்தில் எந்த கிரகங்களும் திசை நடத்தவில்லை என்றால் அந்த பாக்ஸ் முழுமையான எம்டி பாக்ஸ். அப்போ அந்த ஜாதகர் 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார், உறுதியாக பாதிக்கப்படுவார். அப்போ அவர் அந்த திசையில கண்டிப்பா 4ஆம் இடம் என்னங்க? இடமோ, வீடோ, வாகனமோ, தாயோ, இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தில் இழப்பை உறுதியாக சந்திப்பார். சரிங்களா? ஒரு சில நேரத்தில் அவருடைய 4ஆம் இடத்துல தான் அவருடைய சுகம் இருக்கு. சுகம்னா என்னங்க? உடம்பு கெட்டு போயிடும், மனுஷன் படுத்த படுக்கை ஆயிடுவார், செயல்பட முடியாது, அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுத்துரும். நல்லா வாழ்ந்துட்டு இருப்பார். உதாரணமாக இப்போ சொன்ன இல்லைங்களா, பூசா, அனுஷம், உத்திரட்டாதியில் இதுக்கு முன்னால் ஒரு திசை நடந்திருக்கும். அந்த திசை ஒரு 20 வருஷம் சுக்கர திசையே நடக்குன்னு வச்சுக்க, 20 வருஷம் நல்லா நடந்திருக்கும். அடுத்து சூரிய திசை வரும்போது கனெக்டிவிட்டி எல்லாம் போயிருக்கும். சூரிய திசையில் இதெல்லாம் இழப்பார். சனி திசை, சனி நட்சத்திரம் தான் வேலை செய்யும். ஒரு சனி திசையே நடந்தாலும் சனி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த நட்சத்திராதிபதி யாரு, அந்த டிஎன்ஏ கிரகம் எதுங்கிறதெல்லாம் நம்ம பார்வை செய்யணும். அப்போ அது மட்டும் இல்லைங்க சார், இன்னொரு விஷயம் சொல்றேங்க. ஏன்னா எந்த ஒரு முடிவுகளையும் நீங்க வந்து நேரடியாக எடுத்துட முடியாது, நிறைய ஆய்வுகள் அதுக்குள்ள வந்து தேவைப்படும். இப்போ நம்ம சொல்லிட்டோங்க 4ஆம் இடம் இயக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? இப்போ ஒன்றும் வேண்டாங்க, 4ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான் தானே. இப்போ 4ஆம் அதிபதி சனி பகவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவானோடு இணைந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? இப்போ சனி பகவானோட இணைந்த கிரகங்கள் ஒன்று இருக்குமே இருக்காதுங்களா? இப்போ ஒரு ராசிக்குள்ள இப்போ துலா லக்னம்னு பார்த்தோங்க, 4ஆம் இடத்தை எம்டி பாக்ஸ்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி சனி பகவான் தானே. இப்போ ஒன்றும் வேணாங்க, சனி பகவான் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனி பகவான் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் குரு பகவானோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது துலா லக்னம், 4ஆம் அதிபதி சனி 9ஆம் இடத்துல மிதுனத்துல குரு சனி சேர்க்கை. அவருக்கு குரு திசை நடக்குது. அப்போ குரு வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்கார், சனி பகவான் வந்து ஒரு 17 டிகிரியில் இருக்கார். அப்போ குரு பகவானுக்கு சனி பகவான் பலன் கொடுப்பாரா மாட்டாரா? குரு பகவான் 10 டிகிரியில் இருக்காரு, சனி பகவான் 17 டிகிரியில் இருக்காரு. அப்போ சனி பகவான் பலன் கொடுக்கணுமா வேணாம்? கொடுக்கணும் தானுங்க. அப்போ அந்த குரு திசையில அந்த நேரத்தில் எம்டி பாக்ஸ் வேலை செய்யாது. ஏன்னு கேளுங்க, குரு திசைக்கு சனி பகவான் பலன் கொடுத்தே ஆகணும். கொடுத்தாகணுமா வேணாமா?
சார் இப்போ முதல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே நட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்க்குறோம். முதல்ல கிரக இணைவு தான் யோகமே. ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக இணைவு தான் யோகமே. அப்போ ஒரு ஜாதகத்துல கிரக இப்போ நம்முடைய பராசரர் எல்லா முனிவர்களுமே எடுத்துக்கோங்க. எத்தனையோ ஜோதிட புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா புத்தகம் பூரா பாட்டு தான். இந்த பாட்டுல என்ன அதிகமா சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு கிரகத்தை தனியா வச்சா பலன் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எழுதிய நூல்களில் 195% கிரக சேர்க்கையை வைத்துத்தான் பலன் சொல்லி இருக்கிறார்களோ தவிர சாரத்தை வைத்து கூட பலன் சொல்லல. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, முதல்ல கிரக சேர்க்கையை வந்து நீங்க பாருங்க. ஏன்னா எல்லாரும் ஏமாறக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்குது. என்னங்க, எல்லாரும் ஏமாறக்கூடிய இடம் இந்த இடத்துல ஒண்ணு இருக்குதுங்க. உங்களை கிரக சேர்க்கை காப்பாத்தி விட்டுரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர், சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் நான் உதாரணமா சொல்றேன். அவர் பிறந்த லக்னம் வந்து என்ன லக்னம் அப்படின்னா மகர லக்னம். என்ன லக்னங்க? மகர லக்னம். மகர லக்னத்துக்கு கடுத்த பாதகாதிபதி யாரு? மகர லக்னத்துக்கு மிக கடுத்த பாதகாதிபதி யாருங்க? செவ்வாய் தானே. அப்ப செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருக்கலாமா? லாபாதிபதி பாதகாதிபதி ரெண்டுமே இருக்கிறார். அப்போ 11ஆம் வீட்டுக்கு உண்டான, அதுக்காக சார் செவ்வாய் எல்லாரும் எடுக்க மாட்டார். இப்போ மகர லக்னக்காரங்க செவ்வாய் 4ல் ஆட்சி பலம், அவரே பாதகாதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரே சொந்த வீட்டில் 4ல் ஆட்சியா இருக்கிறாருன்னா அப்போ வந்துங்க அது எல்லாருக்குமே தீமை தரும்னு நினைச்சிடாதீங்க. அந்த இடத்துல செவ்வாய் வலிமை குன்றிருந்தா யோகமா மாறிடும். நீங்க மகர லக்னத்துக்கு 4ல் செவ்வாய் ஆட்சி, அது வந்து என்ன இருக்கணுங்க, ஏதாச்சும் ஒரு வலிமை குன்றதுன்னா எப்படிங்க, ஒரு வக்கரமா இருக்கிறதோ ஒரு லோடி அந்த மாதிரி இருந்தால் யோகத்தை மாற்றி விட்டுரும். அப்போ 4ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் ஆட்சி அந்த ஜாதகர் பாதகாதிபதி கெடுக்குமா கொடுக்குமா? சாரம் இல்லை. பாதகாதிபதி செவ்வாய் 4ல் அமர்கின்ற பொழுது அவர் கடுமையான தோஷங்களை சந்திக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் நாம் அந்த காரகத்துவங்களோட ஒப்பீடு பண்ணணும். அந்த திசை வரவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யோகம் கொடுத்துரும். அதில் யோசிச்சுக்கோங்க. 4ஆம் இடங்கிறது அம்மா ஸ்தானம். உயிர் காரகத்துவம் பாதிக்குதா இல்லையாங்கிற ஒரு விஷயம். நான் இப்போ அதை சொல்ல வரலைங்க. இப்போ ஏன்னா 4ஆம் அதிபதி இருக்கிறாரு அங்கே 4ல் ஆட்சிங்க. ஆனால் அவரோட சேர்ந்த கிரகம் யார் தெரியுங்களா? சுக்கிரன். செவ்வாய் இருப்பது 11 டிகிரியில், சுக்கிரன் இருப்பது 22 டிகிரியில். அப்ப செவ்வாயோட யாரு சேர்ந்திருக்காங்க? சுக்கிரன் சேர்ந்திருக்காரா? கல்யாணம் முடிகிற வரைக்கும், கல்யாணம் முடிக்காத முன்னாட வரைக்கும் பயங்கரமான கஷ்டம். என்னங்க, மிக கடுமையான கஷ்டம். வாழ்க்கையில் அவருடைய ஒரு கொடுப்பினை அமையிருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். கல்யாணம் ஆன உடனேயே செவ்வாய்க்கு சுக்கிரன் பலன் தருவாரா மாட்டார்? கூட சேர்ந்த கிரகம் பலன் கொடுத்துதான் ஆகணும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்பவர் மனைவி, செவ்வாயோடு யார் சேர்ந்திருக்கிறாங்க? சுக்கிரன் என்ற மனைவி சேர்ந்திருக்கிறார். மகர லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்பது முதல் குழந்தை. அப்ப செவ்வாயோடு யார் சேர்ந்திருக்கிறார்? முதல் குழந்தைக்கு உண்டான சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். பாருங்க, அவருக்கு செவ்வாய் 4 தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது, ஒரு இடம் கிடையாது, ஒரு வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திருமணம் ஆன உடனே 4ஆம் இடத்துல சுக்கிரன் என்ன பலம்? திக்பலம் வேறங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமா இல்லைங்களா? அப்ப சுக்கிரன் சேர்ந்துங்க அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மனைவி. அப்ப செவ்வாய்க்கு என்னதான் செவ்வாய் தோஷத்தை செய்தாலும் உடன் இருக்கின்ற சுக்கிரன் லக்ன யோகாதிபதி திக்பலத்தோடு இருக்கிற காரணத்தினால மனைவி குழந்தை ரெண்டு அமைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆக்டிவேட் ஆகும்? மனைவி காரகத்துவம் வந்தாச்சுங்க. அடுத்து 5ஆம் இடம் பாவகத்துவம் குழந்தை வந்தாச்சு. அடுத்து என்ன வருங்க? 10ஆம் இடங்கிற தொழில் வரும். அப்ப கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகு தொழில் பண்றாரு, வெற்றி மேல் வெற்றி பெற்று இன்று மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றால் அந்த கிரக சேர்க்கை, அந்த சுக்கிரன் கொடுத்த அந்த சேர்க்கை யோகம் தான். சரிங்களா? அதனாலதான் நான் சொல்றேங்க, ஒரு ஜாதகத்துல சேர்க்கை பெற்ற கிரகங்களை அசால்ட்டா நம்பிடாதீங்க, அசால்ட்டா விட்டுறாதீங்க. சேர்க்கை பெற்ற கிரகம் காப்பாற்றவும் செய்யும், கீழே போட்டு அடிக்கவும் செய்யும். ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு அந்த புரிதல் வேணுங்க. ஏன்னா கிரக சேர்க்கையை பார்க்காம பலன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆயிடுங்க? பலன் மோசமாயிடும், தப்பா போயிடும். நம்ம ஏன்னா ஏதாவது ஒருத்தர் காப்பாற்றுற கிரகம்னு ஒருத்தர் இருப்பாரா இல்லைங்களா? ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா ஒரேடி அதை கெட்டு போச்சுன்னு முடிவு பண்ணாதீங்க. அவங்களோட சேர்ந்த கிரகம் எதுக்கு சார் சேர்க்கைன்னு வச்சிருக்கிறாங்க, எதுக்கு பார்வைன்னு வச்சிருக்கிறாங்க? சேர்ந்த கிரகங்களும் பார்வை பெற்ற கிரகங்களும் அந்த கிரகத்தை காப்பாற்றும். இப்போ அவ்வளவு விஷயங்கள் என்ன இருக்குதுங்க அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னாங்க, இப்போ எம்டி பாக்ஸ் அப்படிங்கிற இப்போ 4ஆம் இடம் எம்டி பாக்ஸுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ்,
என்ன பண்ணுவீங்க? ஒரு மனுஷனுக்கு 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ் ஆகலாமா? சொல்லுங்க சார். ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ் ஆனா பல விஷயங்கள் பிறக்கு நீங்க வேணா நிறைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. பேசாம இருக்காங்க பாத்தீங்களா நிறைய பேர். பேச்சு சின்ன வயசுலயே பேச்சு வராம போது பாத்தீங்களா, நிறைய பேருக்கு 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சில பேருக்கு சின்ன வயசுல சொல்லுவாங்க சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், பையன் நல்லா பேசிட்டு சூப்பராக பேசிட்டு இருப்பாங்க. காரணம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் எம்டி பாக்ஸாக தான் இருக்கும். அவர் ஜாதகத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருப்பார் இல்லையா, அப்போ நடக்கிற திசை அந்த 2ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் திசையாக இருக்கும், அல்லது 2ஆம் அதிபதியுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்தில் திசை நடந்திருக்கும். அதனால பேசியிருப்பான். அதெல்லாம் கடந்து வந்துடும். அப்போ பேச்சு கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன இருக்குது? 2ஆம் இடத்துல வருமானம் இருக்கு. நல்லா படித்து முடிச்சிருவா, எல்லாம் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வருமானமே இருக்காது. சில பேருக்கு இந்த 2ஆம் அதிபதி 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ் ஆயிருச்சு, 2ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, 2ஆம் அதிபதி டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா என்ன ஆகுறது? முதல்ல வருமானமே வராதுங்க. ஒன்று வருமானம் வராது, இன்னும் குடும்பம் வர அமையாது. நேற்று பொள்ளாச்சிக்கார் ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாருங்க. அவர் பார்க்கல 2ஆம் பாக்ஸ் எம்டி பாக்ஸ். புரோக்கருக்கு மட்டுமே 20 லட்ச ரூபா காசு கொடுத்துருக்கிறார். அவருக்கு வயசு 42 வயசு. கிட்டத்தட்ட நல்ல வசதி படிப்பு, இத்தனைக்கும் ஒரு 2 டிகிரி அந்த காலத்திலே படிச்சிருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 28 வயசுல இருந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. 42 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கல. ஜாதகத்துல பார்த்தா 2வது பாக்ஸ் எம்டி பாக்ஸ். 2ஆம் அதிபதி நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை. 2ஆம் அதிபதியுடைய டிஎன்ஏ நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரம் கிரகம் இல்லை. அப்போ எப்படி சார் 2ஆம் இடம் இயங்கும்? 2ஆம் இடம் இயங்குறதுக்கு ஒரு ரூல்ஸ். அதே மாதிரி 2ஆம் அதிபதியோட எந்த கிரகம் சேரவும் இல்லை. என்ன பண்ணுவார் அவருங்க? 42 வயசு ஆயிடுச்சு. புரோக்கருக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் 22 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கிறாராமா. நான் சொன்னோம், சார் இன்னும் நீங்கள் இப்போ 50 லட்ச ரூபா கொடுத்தாலும் நடக்காது. நடக்காது என்றால் நடக்காது என்று சொல்லிவிட வேண்டும். அப்போ நாம் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, சார் இதுக்கு என்ன சார் தீர்வு? அப்போ நடக்காமல் என்ன சார் பண்ணுறது? 42 வயசு ஆச்சு, ஏகப்பட்ட சொத்து பத்து கிடக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னோம். ஒரே ஒரு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படின்னா வாழ்க்கையே என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க வாழ்க்கை வரும் நினைச்சா வராது. அதனால சில விஷயங்கள் நீங்க அடிச்சு சொல்லிடணும். அது பணக்காரன் ஏழை எல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா அது அமையாதுங்க. 42 வருஷமா நல்ல சொத்து பத்து இருக்குது, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, படிப்பு இருக்குது, ஏன் கல்யாணம் நடக்கல? அப்ப என்னன்னா, நீங்க இந்த ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் நாம் சொல்லக்கூடிய விஷயம்னா எம்டி பாக்ஸ் முதல்ல பாருங்க சார். பாருங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். அதுதான் நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அவர் எவ்வளவு காசு கொடுத்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு காசு கொடுத்துருப்பாரு அந்த இதுக்காக, குடும்ப அமையனுக்கார் எவ்வளவு காசு கொடுத்துருப்பாரு. ஆனா அதுக்கான பிரயோஜனமே இல்லைங்கிறதா உண்மை. அப்ப நீங்க எல்லா இடத்தையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே, நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுல என்னன்னா எம்டி பாக்ஸ் என்பது, நான் மறுபடியும் சொல்றேங்க, எம்டி பாக்ஸ் என்பது 2ஆம் இடம். 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ்னா கிரகம் இல்லை. எந்த கிரகம்? அந்த 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை, 2ஆம் அதிபதி டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்படின்னா திருமணம் இல்லை அப்படிங்கிறது. அப்போ ஒன்றும் வேண்டாங்க. எனக்கு 36 வயசுல தான் திருமணம். உங்களுக்கு தெரியும், என்னுடைய வயசுல 35 வயது வரைக்கும் திருமணம் இல்லை. 36 வயதுக்கு 2ஆம் இடம் எம்டி பாக்ஸ் தான். ஆனால் அந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் திசை தொடங்கியுடன் கல்யாணம் நடந்துச்சு. எத்தனையோ பேர் சொன்னாங்க நடக்கும், அங்க நடக்கும், இப்படினாங்க. நமக்கு தெரியும் 2வது பாக்ஸ் எம்டி பாக்ஸ். அந்த குரு திசை வரை காத்திருந்து, குரு திசை வருகின்ற காலகட்டங்களில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் திசை வரும் பொழுது, அது குரு பகவான் சொந்த நட்சத்திரத்தில், அப்பதான் கல்யாணம் நடந்துச்சு. இதெல்லாம் இது என்னுடைய பெருமைக்காக சொல்ற விஷயம். நம்முடைய அனுபவம் இருக்குது இல்லைங்களா, நமக்கு நடந்த விஷயம் இல்லைங்களா. அப்ப நமக்கு நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? இன்னும் ஆய்வுகளை அதிகப்படுத்துறோம். அப்படியா? நடக்காது. திசாபுத்தி வரணும். கோச்சாரம் வந்து நடக்கும். அப்போ வந்து அதுல அந்த திசாபுத்தி வரும் பொழுது கோச்சாரம் வந்து கனெக்ஷன் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எம்டி பாக்ஸ்ல இருக்குது. இன்னும் ஒரு விஷயங்கள் இருக்குங்க. ஒரு மனிதன் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் வேலையே செய்யாமல் அவன் சும்மா தான் இருப்பாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க அதெல்லாம் இருக்குதுங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்க அனுபவம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது சரியா வராது. அதாவது ஒரு ஜாதகன் பார்ப்பாங்க, நான் சொல்லிடுவேங்க, ஒரு சில ஜாதத்தை பார்த்துட்டு இந்த 2 வருஷம் அது 1 வருஷம் ஜாதத்தை நான் எடுத்து கொடுத்துருவேன். தயவு செய்து எதையும் செய்யாதீர்கள், வீட்டில் போய் சும்மா இருக்குன்னு சொல்லுவேன்.
அது எப்படி சும்மா இருக்கிறது? நான் சேலஞ்ச் போட்டு காட்டுறேன் போய் ஜெயிச்சு காட்டின போன ஆளுகளாக இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் சும்மா தான் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னாங்க, அந்த எம்டி பாக்ஸுங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கான விஷயம். தெரியாமல் போய் உள்ளே உளுந்துட்டீங்கன்னா பலன். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, சார் ஓகேங்க சார் உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது எல்லாம் இருக்குது, ஏன் சார் பொண்ணு இத்தனை காலமாக அமைவே வாங்கின்னு கேட்குறாங்க இல்லையா. நம்ம பார்க்குற கோச்சாரத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், இந்த வருஷம் குரு வந்துருங்க, அடுத்த வருஷம் குரு வந்துருங்க, இப்படி குருவியே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் தவிர அவர் ஜாதகத்தில் ஏன் நடக்கல யாரும் பார்க்கறது இல்லை. 7ஆம் இடம் எம்டி பாக்ஸ், எப்படி கல்யாணம் நடக்கும்? எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லை 7ஆம் இடத்துக்கு, எப்படி கல்யாணம் நடக்கும்? கல்யாணம் நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியுங்க? அப்போ அதுக்கேற்ற மாதிரி திசா புத்திகள் எப்போ வருதான்னு பார்க்கணும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கும், நல்லா இருப்பாங்க. ஏன்னா 40 வயசுக்கு மேலே அந்த கிரகம் சம்பந்தமான திசா புத்திகள் இருக்கும். சில பேருக்கு 20 வயசுலேயே கல்யாணம் நடந்துடும், 22 25 வயசுல டிவோர்ஸ் ஆயிரும். என்ன காரணமாக இருக்கும்? அவங்களுக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடம் எம்டி பாக்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த கல்யாணம் முடிக்கும் போது அந்த தொடர்பு இருந்திருக்கும், 25 வயசுக்கு மேலே தொடர்பு இல்லாமல் போயிடும். சில பேர் திடீர்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவி பிரிஞ்சே வாழ்வாங்க. ஒரு 30 வயசுல கல்யாணம் ஆயிருக்கும், 35 வயசுல பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு 52 வயசு வரைக்கும் பிரிஞ்சு வாழ்வாங்க, திடீர்னு 52 வயசுக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரிங்க ஒரே அடியாக பிரிந்து செல்வதும், இடையில நடந்து இடையில நிறுத்தி மறுபடியும் தொடர்வதும், இதெல்லாம் என்னன்னா எம்டி பாக்ஸினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. அப்ப நாம என்னன்னா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குதுங்க சார். அதுல நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜோதிடத்துக்குள்ள யாரும் நான் சொல்றதா அப்படின்னு தயவு செஞ்சு அந்த அந்த எண்ணத்தை தயவு செய்து மறந்து விடுங்கள். உங்களுடைய அனுபவமும் பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அவங்களுடைய அடுத்தவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும். அதனால என்னுடைய அனுபவத்தில் நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா நானும் என் மனைவி அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். என்னுடைய மனைவியும் ஒரு ஜோதிடர் தான். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு நாளும் ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது. அதாவதுங்க ஒருத்தருக்கு பலன் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பலன் நடக்கணும். நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, எதனால் நடக்கலை ஆய்வு பண்ணுங்கன்னு நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நாம் சொல்கிற விஷயம் சரியாக இருக்க வேண்டும், நம்ம சொன்ன நேரத்தில் சொன்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்குங்கிற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு தீர்மானம் பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு எட்ஜுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு மேலே அதுக்காக எஜ்ஜுக்கிறதுக்காக நான் அது 100%லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 70% 75% வந்தாச்சு. இன்னொரு 25% வச்சுக்கிறோம். அது கடவுளுடைய கணக்கு. அது எப்போ கடவுள் எங்களுக்கு கொடுக்குறாரோ அவர் அப்போ கொடுக்கட்டும். ஆனால் ஒரே ஒரு உண்மை தாங்க சார் சொல்கிறேன், நேர்மையும் உண்மையும் இருந்தால், ஜோதிட சாஸ்திரத்தில் நேர்மையும் உண்மையும் நான் சொல்கிறதுங்க, இந்த ஃப்ராடுத்தனம் அதை எப்படி சொல்லுவாங்க, இந்த பரிகாரத்தில் காசு வாங்குறது, இந்த மாதிரி பழக்கமெல்லாம் எங்கிட்ட 1% கிடையாது. நாங்கள் ஒரு ஜாதக பலன் சொல்லுவோம். என் குருநாதர் சொல்லிட்டு போனார், நீ ஜாதக பலன் சொல், ஜாதகத்திற்கு நீ ஃபீஸ் வாங்கிக்கோ, ஆனால் எந்த காரணத்துக்கு பரிகாரத்துக்குன்னு ₹1 கூட வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கார். இந்த அளவு ₹1 கூட நான் இப்போ பரிகாரத்துக்கு வாங்கினது இல்லைங்க. பரிகாரம் அப்படிங்கிறது அதாங்க சார், இப்போ என்னன்னா நம்ம ஒரு வழிகாட்டுறோம். ஜோதிடர் என்பவர்கள் வழிகாட்டுபவர்கள் மட்டும்தான். வழிகாட்டுறோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், இப்போ தான் அரசியல் ஆயிடுச்சிங்களே பார்த்தீங்களா, கோவிலுக்கு போகிறதுங்க மொத்தமாக ஒரு 30-40 பேரை கூட்டு போகிறது, மொத்தமாக அபிஷேகம் பண்ணி ஐயருக்கு ஒரு கமிஷன், ஜோதிடருக்கு ஒரு கமிஷன். நான் அவங்க வயிற்று பொழப்புக்காக செய்கிறாங்க, தப்பு இல்லை. அவங்க கர்மா நம்மளை தாக்கும். என்னைக்கு இருந்தாலும் அந்த கர்மாவை நீங்கள் அனுபவிக்கணும். அது வேணால் மனசில் புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஜோதிடத்தில் பரிகாரமே இன்றைக்கி ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. காசி கூட்டு போகிறது, இங்கே ஓயா மாதிரி கூட்டு போகிறது, யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்லிங்க, அவங்க சம்பாரிச்சிட்டு போகிறாங்க, நல்லா இருக்கட்டும், அதெல்லாம் தப்பு சொல்ல. அது ஒரு வியாபாரம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன். பொறாமையில் நமக்கு 1% கிடையாது. நீங்கள் எவ்வளோ கர்மாவை சுமக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். கர்மாவை சுமக்காதீங்க, நீங்கள் நல்வழி காட்டுங்க. இப்போ ஒரு ஐயர் பூஜை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, என்றைக்குமே உழைப்பிற்கு ஏற்ற மாதிரி தான் ஊதியம் இருக்குங்கிற மாதிரி. ஒரு ஐயர் பூஜை பண்ணுறாருன்னா அவர் பூஜை பண்ணுறதுக்கு அவர் சன்மானம் வாங்குறார், சரிங்களா. ஒரு வெட்டியான் ஒரு வேலையை செய்கிறான்னா அவர் வேலை செய்யறதுக்கு ஒரு அவருக்கு ஒரு பணம் கொடுக்குற, எல்லாமே ஓகே. நமக்கு ஒன்றுமே இல்லாமல் உழைக்காமல் இருக்கின்ற காசு ஒட்டுமா ஒட்டாது, ஒட்டின காசு மொத்தமாக ஒரு நாள் ஓடி போயிடும். இதுதான் பரிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அப்படி நடக்கும், இல்லை குழந்தைகள் லைஃப் பாதிக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் நேர்மையான வழியில் போங்க, நேர்மையாக நடந்துக்குங்க. நியாயமான வழியில் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் அருள் கொடுப்பார். அந்த வகையில் என்னுடைய இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர் நிறைய பிரமிப்பான விஷயங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்லுவாங்க, அது சொன்னாவே புல்லரிக்கும் அந்தமான விஷயங்களை என்னுடைய ஆழ்மனதில் இருந்து என்னுடைய இதயத்திலிருந்து நடத்தி கொண்டிருப்பவர் சீரடி சாய்பாபா.
ஸோ சீரடி சாய்பாபா அப்படிங்கிறவர் தான் இப்போவும் என்னை திருச்செந்தூர் முருகப்பெருமானும் சீரடி சாய்பாபாவும் தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அருளால் அவருடைய ஆசையால் இன்றும் நான் நன்றாக இருக்கின்றேன். என்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி இந்த பேச்சை கேட்டு இவ்வளவு தூரம் ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். 850-859-3442 850-859-3442. மிக அற்புதமாக 9 கிரகங்கள் தான், 12 கட்டம் இருக்குது. எனக்கு 3 கட்டங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரகம் இருந்தால் கூட எனக்கு 3 கட்டம் எம்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த எம்டி பாக்ஸுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது தெளிவாக சொன்னார். அதாவது அந்த எம்டி பாக்ஸ் 2ஆம் பாவமாக இருந்துச்சுன்னா அந்த 2ஆம் பாவ அதிபதியும் பார்க்கணும், அந்த 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரங்களையும் கிரகங்கள் இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்தை எந்த கிரகங்களும் பார்க்கவும் கூடாது. அதே சமயம் 2ஆம் அதிபதி நட்சத்திரம் டிஎன்ஏ நட்சத்திரத்தில் கூட அந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் எம்டி பாக்ஸ் அப்படிங்கிறத மிக தெளிவாக சூப்பராக அருமையாக சொல்லியிருந்தார். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஐயா அவர்களுக்கு சிறப்பான மரியாதை செய்யப்படுகிறது. அவங்களே வர மேடம், நீங்களும் வாங்க. அதே போல் சார் கிரகச்சேர்க்கையை பற்றி அழகாக சொன்னார். இப்போ நம்ம நாடி வகுப்பு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம மாணவர்கள் கூட வந்திருக்காங்க இங்கே. அந்த ஒரு கிரகம் டிகிரி வேறையா ஒரு கிரகத்தை தொடுறப்ப என்ன மாதிரி பலனு நிறையா இந்த டிகிரியில் இந்த கிரகம் இருந்தால், உதாரணத்துக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை 2 பேரும் நாடி விதியில் பகை கிரகம். அப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கையில் திரிகோணத்தில் குரு சேர்றாரு. நாடியில் நம்ம அப்படி தான் எடுப்போம், திரிகோணத்தில் இருக்க கிரகம் சேர்க்கையாக எடுத்துக்குவோம். அப்போ இந்த சூரியனுக்கு சுக்கிரனுக்கு இடையில குரு வர்றப்ப அந்த மனைவிங்கிற அந்த ஜாதகரோட மனைவிங்கிறது குருவோட அருளாசி உள்ளவங்க, ஒரு ஆசிரியராக இருப்பாங்க அப்படிலாம் நம்ம கிளாஸில் விளக்கணும். அதுபடி தான் அந்த ஜாதகரோட மனைவி வந்து ஒரு ஆசிரியர் தான், ஒரு ஜோதிட ஆசிரியர். இந்த மாதிரிலாம் அந்த கிரகச்சேர்க்கையை வச்சு நம்ம அழகாக எடுக்கலாம் அப்படிங்கிறத கிரகச்சேர்க்கை அழகாக சொன்னார். நன்றிகள் சார். இப்போ அவங்க 2 பேர் தம்பதியர் இருவரும் வந்திருக்காங்க. 2 பேத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 2 பேத்துக்கு மரியாதை செஞ்சிடலாம். இப்போ நாங்கள் வந்து வெளியில் வரோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு அப்படிங்கிறது தான். அதே போல் ஐயா அவர்கள் இப்போ வெளியில் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பயணத்துக்கு அவர் சக்ஸஸ் கொடுக்கறது அவங்களுடைய மனைவி தான். அவங்களையும் கூடவே கூப்பிட்டு வந்திருக்காரு. 2 பேருக்கும் சேர்ந்து நாங்கள் தகுந்த மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிறது தான். மனைவி வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். வாழ்த்துக்கள்ங்க சார். நீங்கள் வாங்க. இது போட்டு சார் நீங்கள் மாலை இல்லை மேடம், நீங்கள் போடுங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, துணைவியார் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் ஒரு மனிதன் அவ்வளவு எளிதாக பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி. அவர்களும் வந்து ஒரு ஜோதிடராக இருந்து என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும், என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நம்ம இந்த அளவுக்கு நான் வந்து கல்யாணம் மூக்கிறதுக்கு முன்னால் இருந்த ஒரு 50% ஜோதிடத்திலாம் திருமணத்திற்கு அப்போ நம்ம 80% வந்திருக்கேன்னா அதுக்கு மனைவி ஒரு காரணம். ஏன்னா அவர்கள் மூலமாகவும் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கப்பட்டது, அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சங்கம், இந்த ஆய்வகம், ஜோதிட ஆய்வகம் மென்மேலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து அனைத்து மக்களுக்கும் நல் வழிகாட்டியாக இருக்கும். அதற்கு எப்பொழுதும் பிரபஞ்சத்தினுடைய ஆசியும் இறைவனுடைய ஆசியும் இருக்கும். மேலும் இந்த 12வது ஜோதிட கருத்தரங்கிற்கு எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை சார்பாக ஒரு சிறிய சன்மானத்தை அளிக்கின்றோம். நன்றி.
ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய அழைப்பை கேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஒரு உரையாடலை கொடுத்துட்டு போயிருக்காங்க.